வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியிலே விநாயகரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வெவ்வேறு விதமான விநாயகரை பார்க்கிற போது கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஸ்தலம். அதாவது ராவணன் கைலாசத்தை அன்பின் மிகுதியால் பலத்தினால் கைலாசத்தை அசைச்சு அது தன்னுடைய சொந்த பகுதிக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். சுவாமி எதிரியாக இருந்தால் உட்கார்ந்த இடத்துலேயே அழிச்சிருப்பார். அவன் பக்தியினால் அவனை அழிக்க முடியாமல் கெட்ட விரல் கொல்லியோ அதால் லேசாக அழுத்தினார். அப்போது ராவணனால் மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல. அப்படியே தூக்கினபடியே பல வருஷம் இருந்தான். ஆலீடாசனம்னு பேர். உந்தி ஏந்திருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆசனம். இந்த கருடாழ்வார் வாகனங்களில் இருக்கும் அதிகார நந்தி வாழையெல்லாம் போடும்போது அந்த ஒரு காலம் முன்னாடி வச்சு ஒரு காலம் பின்னாடி மண்டி போட்ட மாதிரி இருக்கும். அப்படி தூக்கின மாதிரியே இருக்கும். அது மாதிரி தூக்க முயற்சி பண்ணும்போது தான் கெட்டவர்களால் அழுத்தினான். அப்படி அழுத்தின அந்த ராவணனுக்கு வாகீச முனிவர்னு ரொம்ப காலமாக அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு ராவணன் ரொம்ப சிரமப்படுறத பார்த்துட்டு சிவபெருமானுக்கு சாமகானம்னா ரொம்ப பிடிக்கும், அதை வாசின்னு இந்த சிவபெருமானை பற்றிய ஒரு ரகசிய தகவலை சொல்கிறார். அவள்லாம் அசுரர்கள், அசுர பக்தி. அதனால் 10 தலையில் ஒரு தலையை கிள்ளி நரம்பெல்லாம் வீணையினுடைய தந்தியாக்கி அப்படி அற்புதமாக சாமகானம் பாடுறான். அந்த சந்தோஷத்தில் இந்த மலை ஏந்திருக்கிறது. அப்போது சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அவனுக்கு. இப்படி கிடைக்கிற பொழுது தன்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய வடிவம்னு சொல்லுவான். ஆத்மலிங்கம்னு பேர் இருக்குது. இந்த ஆத்மலிங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா, எவரவர் சிவனை வணங்குகிறார்களோ அவரவர் வடிவத்து அதுவாம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தன்னுடைய சுய வடிவமான ஒரு லிங்கத்தை கொடுக்குறார். இதை கையில் வாங்கிக்கிறான் ராவணன். அந்த லிங்கத்தை எங்கே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணினாலும் சரி, அந்த வம்சத்துக்கு அழிவு வராது. இப்படி இது நடந்துட்டு இருக்கும்போது தைத்தியானாம் பரமாரின்னு அசுரர்களுக்கு முற்றிலும் எதிரான திசையில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள். அந்த தேவர்கள்லாம் ரொம்ப கலங்கி போய் இந்த வாகீச முனிவர் சும்மா இருந்த ராவணனை கிளப்பி விட்டுட்டான் அப்படின்னு சமஸ்த தேவர்களும் சேர்ந்து இந்த வாகீச முனிக்கு ஒரு சாபம் கொடுத்தா. அதே மாதிரி ஆத்மலிங்கத்தை கையில் வாங்கிக்கிறான் ராவணன். அப்படி வாங்கிக்கும் போது இலங்கையை குறித்து எடுத்துன்னு போயின்னு இருக்கான். அப்போ எல்லோரும் குழுவாக சேர்ந்து யோசிக்கிறா, இந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துன்னு போய் ஸ்ரீலங்காவில் ஸ்தாபிதம் பண்ணிட்டான்னா இலங்கைக்கு அழிவுன்னு ஒன்றும் கிடையாது, ராவணனை வெல்லுதல் அரிதாகிவிடும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உபாயத்தை மகாவிஷ்ணு சிந்திச்சதா ஒரு தகவல், ஒரு தலப்புராண தகவல், ஒரு செவி வழி செய்தி. அவர் என்ன பண்ணுறார், கங்கையை கூப்பிட்டு ராவணனுடைய பயத்தில் பூந்துக்க சொல்கிறார். கங்கையினால் ஆச்சமனம் பண்ணினதுனால அவன் 3 வேளையும் பூஜை பண்ணி ஆச்சமனம் பண்ணுறவன், அனுஷ்டானங்களை முறைப்படி செய்யக்கூடியவன் ராவணன். ராவணனுடைய தீய செயல்கள் 1-2 நம்ம கண்ணில் பட்டாலும் அற்புதமான சிவபக்தன். அந்த மாதிரி அவன் ஆச்சமனம் பண்ணும்போது அதை வியாஜமாக கங்கை உள்ளுக்குள்ளே போயிட்டா. இப்போ ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கிறவா பழைய காலத்துலலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காசிலேருந்து லிங்கம் எடுத்துன்னு வரணும்னா தர்பர் கொல்லியோ அதில் சுற்றி அந்த பானலிங்கத்தை எடுத்துன்னு வரணும். அதை கையில் வச்சுட்டு இந்த அல்பசங்கியா விதியெல்லாம் பண்ணக்கூடாது. அதை யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு தான் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணும். அந்த மாதிரி தனக்கு திடீர்னு கொடுக்கப்பட்ட இந்த ஆத்மலிங்கத்தை கீழே வைக்க மனம் இல்லாமல், அது கீழே வைக்கக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. சாஸ்திரத்தை சொல்லும் போதே இப்படி சொல்லுவாள். அப்போ ஆத்மலிங்கம்ங்கிறது தரையில் படக்கூடாதுன்னு ஒரு சத்தம் இருக்குது. அதனால் ஆசனம் போட்டு தான் வைப்பாள். எப்பொழுதுமே ஆத்மலிங்கத்தை மூடி வச்சுருப்பா. ஒரு பொட்டிக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவன் தூக்கின்னு போகிறதா, ஆஹா இது அங்கே போகக்கூடாதே அப்படின்னு ஒரு முடிவில் மகாவிஷ்ணுவனுடைய ஒரு ஆக்ஞையினால் ராவணன் ஆச்சமனம் பண்ணும்போது மறைமுகமாக கங்கை அவனுக்கு வயிற்றுக்குள்ளே போகிறா. அதனால் அவனுக்கு உபாதி வருது. அந்த உபாதிகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த லிங்கத்தை கையில் வச்சுருக்கான். அப்போ
ஒரு சின்ன மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் நிற்கிறான். எனக்கு இந்த உபாதி வந்ததுனால இந்த லிங்கத்தை கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கோப்பா, நான் கொஞ்சம் ஆசோச்சம் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு விளையாட்டா அவர் சொல்கிறார், ரொம்ப நாளையெல்லாம் என்னால் இந்த லிங்கத்தை கையில் வச்சுருக்க மாட்டேன், எனக்கு மாடு மேய்க்கிற வேலையெல்லாம் இருக்குது, அதனால் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோ அப்படின்னார். மகாவிஷ்ணு வந்து அந்த லிங்கத்தை வாங்கணுங்கிற முடிவில் தானே, அது ஸ்ரீலங்காவை குறித்து போகக்கூடாது அப்படின்னு அதாவது நான் வந்து லங்கான்னு தாண்டப்பட்டதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய தேசம்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். லங்கான்னு தாண்டுறதுன்னு அர்த்தம், கடலை தாண்டுறது. அது மாதிரி அந்த கடலை தாண்டி அவன் எடுத்துன்னு போகக்கூடாதுங்கிற முடிவில் தான் கங்கையை பூ சொன்னார். இதான் சாக்குன்னு இவர் கையில் வச்சுட்டார். கங்கை வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப நாழி ஆசோஜம். அப்படி ஆசோஜம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கணபதி என்ன பண்ணிவிட்டார், அதை கீழே வச்சுவிட்டார். அந்த லிங்கத்தை கீழே வச்சுவிட்டார். கீழே வச்சோன்னா திருப்பி அங்கேருந்து ராவணன் வந்து கேட்குறான், என்னப்பா அப்படின்னா, கீழே வச்சுட்டியே அப்படின்னார். அப்படி கீழே வச்சதை திருப்பி எடுக்க முயற்சி பண்ணுறார். ராவணன் வந்து கைலாசத்தை அசைச்சவன், சாதாரணமான ஆள் இல்லை. அப்படி முழு பலத்தையும் பயன்படுத்தி அழைக்கிற பொழுது தழுவ குழைந்த பிரான் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் சொல்கிற மாதிரி, அது மாதிரி அப்படி அது திருகிறான். அப்படி திருகி தூக்கும்போது பசுவினுடைய காது மாதிரி அந்த லிங்கம் குழைந்ததை அல்லாத அந்த இடத்த பேக்க முடியல, எடுக்க முடியல. அந்த சிவலிங்கத்தை அந்த கணபதியை குட்ட போகிறான் கோவத்தில். அப்போ கணபதி காட்சி கொடுக்குறார், இது அப்பா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. சுவாமி பேர் மகாபலேஸ்வரர்னு பேர். அதனால் அங்கே அந்த கணபதியை வந்து அந்த சிவனை ஸ்தாபித்தவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கணபதி. இந்த கணபதியை வந்து அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்துன்னு அழகாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் சிவபூஜை பண்ணுறவா சிவன் மேலே பக்தி வரணும்னா இந்த கோகர்ண கணபதியை வணங்கினால் பூர்ணமான பக்தி ஏற்படும். அந்த பக்தி சமஸ்த ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுக்கும்.